பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல, கீழடி ஆய்வறிக்கை வெளியிடப்படல, தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர வேண்டிய அந்த கல்விக்கான இது சமக்கர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தின் கீழ் கல்வி நிதி வரல, அதெல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் பாஜக பெற்று கொடுக்குமா? இல்லை, இதுல பிரச்சாரம் என்பது நேரடி பிரச்சாரம் ஒன்று, பொய் பிரச்சாரம் என்று ஒன்று. ஒரு அரசாங்கம் என்று இருக்கும் பொழுது அந்த அரசாங்கத்திற்கும் மத்திய மாநில அரசுகளுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை வேண்டும். தமிழக முதலமைச்சர் முதலிலிருந்தே குற்றம் சாட்டுவதை மட்டுமே ஒரு கொள்கையாக கொண்டிருக்கிறார். உதாரணத்திற்கு பேரிடர் நிவாரண நிதி என்பது ஏற்கனவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்ததுனால சொல்றேன், மாநில பேரிடர் நிவாரண நிதின்னு ஒன்று இருக்கும். உடனே நம்ம எடுத்து அதை செலவு செய்துக்கலாம். அதற்கு அப்புறம் மேலே இருந்து பார்வையாளர்கள் வருவார்கள். தமிழகத்தில் இதுவரைக்கும் நீங்கள் யூபிஏ கவர்மெண்ட்டில் எப்போ பார்வையாளர்கள் வந்தாங்க, பாஜக ஆட்சியில் எப்போ பார்வையாளர்கள் வந்தாங்கன்னு பழைய பத்திரிகை எடுத்து பாருங்கள். பழையதில் நம்ம பார்வையாளர்கள் எப்போ வருவாங்கன்னா எல்லாம் முடித்து கடைசியில் ஃபோட்டோவை தான் ஒட்டி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நிவாரணம் கொடுக்க வருவாங்க. பாதிப்பு அடைந்த உடனேயே வருகிறார்கள். அவர்கள் அவர்களுக்கு என்று ஒரு மதிப்பீடு இருக்கும். 4000 கோடி ரூபாய் சென்னையில் மழைநீர் வடிகாலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி இன்னைக்கு வரைக்கும் கணக்கு கிடையாது.